அதெல்லாம் தானா வரும். ஓர்பால் நினச்சிக்கிட்டாங்க. எங்க ரூத்து கூட நம்ம நகோமி கூட போனா, நகோமி நம்மளை கூட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ஊரில் தான் நம்ம பசங்க எவனும் சரியில்லை, அங்கே போய் அந்த அம்மா என்ன பண்ணும், நல்ல ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் நகோமிக்கு தான் தெரியும், அவனுங்க வெளியூர்காரனை கல்யாணம் பண்ண மாட்டான். இஸ்ரவேல் யாரை கல்யாணம் பண்ண மாட்டான், புறஜாதியாரை கல்யாணம் பண்ண மாட்டான். ஏன்னு சொன்னால், நீங்கள் நெகேமியா 13:1 எஸ்ராவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. எஸ்ரா 9:1 நெகேமியா 13:1 புறஜாதியோட கலக்கிறது அவங்களுக்கு பயங்கரமான அருவருப்பு, யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு. நகோமிக்கு இதெல்லாம் தெரியும். அதனால தான் நம்ம சொல்லுது, நீ என்ன செஞ்சிரு, போயிடு. ஒரு கூட்டம் உலக ஆசீர்வாதம் கிடைக்காவிட்டால் இயேசு விட்டு பின்வாங்கி போகிற கூட்டம் ஒன்று இருக்கு. ஆனால் ஒரு கூட்டம் தான் இயேசுடைய வருகையில் பிரவேசிக்கும், இயேசுடைய வம்சத்தில் வரும். எந்த கூட்டம் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க பார்ப்போம். ரூத்தை பற்றி என்ன வசனம் சொல்லுது? 16வது வசனம் வாசிங்க. அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு கூட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். அவ்வளவுதான், நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். நான் தேவனை தேடுகிறேன். இனி எனக்கு எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி. நான் நிறைய பேரை பார்த்து பயப்படுவேன். யாரை பார்த்து தெரியுங்களா? சிலர்லாம் கவுன்சிலிங்க்கு வருவாங்க, ஆலோசனைக்கு வரும்போது பயங்கர பிரச்சனையில் வருவாங்க. கடன் பிரச்சனை, அப்புறம் சொத்து பிரச்சனை, அது அண்ணன் தம்பியெல்லாம் ஏமாற்றி சொத்தை எடுத்துட்டாங்க, எப்படியாவது எனக்கு திரும்பி அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் வருவாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடும். ஏன்னா நம்ம ஆண்டவரை பற்றி தெரியும். நம்ம ஆண்டவர் கணக்கு தீர்க்கிற ஆண்டவர். ஏன் போச்சு அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது, ஏன் போச்சுன்னு அவருக்கு தெரியும். நான் சொல்ல புரியுதா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட சொத்து போயிருக்கோம். ஆனால் இந்த சொத்து யார் தான் இருக்கும்னா அப்பாவு தான் இருக்கும். அப்பாவுக்கு அந்த சொத்து எப்படி வந்திருக்குன்னா தாத்தா கிட்ட வந்திருக்கும். தாத்தா அந்த சொத்தை எப்படி சம்பாதிச்சிருப்பாருன்னா ஊரை உலையில போட்டு சம்பாதிச்சிருப்பாரு, எவன் வயிற்றுலையும் அடிச்சு சம்பாதிச்சிருப்பாரு. தாத்தா சம்பாதிச்ச முறை நமக்கு தெரியாது. தாத்தா கிட்ட இருந்து அப்பா கிட்ட வந்திருக்கோம், இது அப்பாவுக்கும் தெரியாது. ஏன்னா எல்லா அப்பாவும் நல்ல அப்பா தான் நமக்கு. அப்பா கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம காலத்துல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் நினைப்பாரு, இந்த சாபத்தின் பணம் உங்ககிட்ட இருக்க வேண்டாம், இதெல்லாம் போட்டோம், உனக்கு நான் அப்பா, இனிமேட்டு நான் உனக்கு புதுசா தரேன், என்னுடைய ஐஸ்வர்யத்துல நான் எடுத்து உனக்கு உலக பிரகாரம் ஆசீர்வதிக்கிறேன் பாரு. ஆனா வந்தவங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, எங்களுக்கு ஒண்ணு போச்சு பாருங்க, அதெல்லாம் திருப்பி என்ன செய்யணும், கிடைக்கணும் பாங்க. அது வராதுன்னு எனக்கும் தெரியும். அதாவது எங்கிட்ட சொல்லுவாங்க, எங்க அப்பா அந்த காலத்திலேயே கவர்மெண்ட்ல மிகப்பெரிய போஸ்டிங்ல இருந்து நல்லா சம்பாதிச்சாரு. எப்படி கவர்மெண்ட்ல இருந்து நல்லா சம்பாதிச்சாருனால கொஸ்டின் மார்க் வருது இல்ல? கவர்மெண்ட்ல இருந்து சம்பாதிச்சாருனா தான் கரெக்ட். கவர்மெண்ட்ல இருந்து நல்லா சம்பாதிச்சாருன்னா எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்கு. ஏன்னா வர காசுல ஏதோ குடும்பத்தை நடத்தலாம், மிஞ்சி போச்சுன்னா கடனை உடனே வாங்கி ஊருக்கு வெளியே ஒரு அரை கிரவுண்ட் வாங்கலாம், இவ்வளவுதான் முடியும். பிள்ளைகளை படிக்க வைக்கிறது முடியும், இவ்வளவுதான் முடியும். பாருங்க, எங்க ஊர்ல எங்களுக்கு 50 ஏக்கர் எங்க அப்பா வாங்கி போட்டிருந்தாரு. எப்படி கவர்மெண்ட்ல நல்லா சம்பாதிச்சாருன்னா இங்கதான் இருக்கு விஷயம். அந்த 50 ஏக்கரை எங்க சொந்தக்காரங்களாம் ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க. கணக்கு தீருது. இதை இவர்கிட்ட சொல்ல முடியுமா? அப்பாவுடைய நல்ல சம்பாத்தியம் நல்லபடியா பங்கிட்டு போயிடுச்சு. இப்ப நீங்க உலக பிரகாரமா என்ன ஆயிட்டீங்க, கிளீன் ஆயிட்டீங்க. கர்த்தர் அந்த பாவத்துல இருந்து உங்களை என்ன பண்ணிட்டாரு, விடுதலை ஆக்கிட்டாரு. இப்போ உங்களை பரம தகப்பன் அவருடைய சம்பாத்தியிலிருந்து ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இதுக்கு கொஞ்சம் என்ன ஆகும், டைம் ஆகும் இல்லையா? உடனே வராதே. என்னதான் நம்ம ஆசைப்பட்டாலும் 10 மாசம் ஆனதாலும் குழந்தை வரும். ஐத்த தடவிக்கிட்டே இன்னைக்கு காலையில கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கணும், 3ஆம் மாசம் வெளியே வந்து தலையை மட்டும் காட்டிட்டு உள்ள போகுமா? அதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு,
ஏன்னா பேதுரு புத்தகம் சொல்றது ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு இருக்க. அது there is a time for each and everything. அப்போ ஒவ்வொருத்தரையும் உயர்த்தணும் பாருங்களேன். அதே நேரத்தில் நம்மளையும் சரி பண்ண வேண்டியிருக்குதுக்கு நடுவில். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா இவன் அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுவான் ஆண்டவருக்கும் நல்லா தெரியும். நாங்கள் யார் தெரியுமில்ல, அந்த காலத்துல ராஜா மாதிரி இருந்தவங்க. இப்போ ஆண்டவர் எங்களை எப்படி ஆசீர்வதிக்கா தெரியுமில்ல அப்படின்ட்டு இவன் எல்லாரையும் ராஜா மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருவான். இவனை முதல்ல தாழ்மையை கொண்டாடணும், எவ்வளோ பணம் வந்தாலும் பெருமை வராது அப்படி மாற்றுக்கணும். சிலருக்கு வாயில் பெருமை இருக்காது, கண்ணில் பெருமை இருக்கும். அதனால நம்மளை ஏற்ற காலம்னா என்னன்னா, அந்த பெருமை வராமல் அதெல்லாம் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில ஆட்களுக்கு ரட்சிக்கப்பட்டு வந்துடும், சபைக்கு வந்துடுவாங்க. அவங்க கர்த்தர் கொஞ்சம் அப்படி ஆசீர்வதிச்ச உடனே ஒரு செயின் போட்டு மேல் பட்டை திறந்து விட்டுருவான். பார்த்துருக்கீங்களா? என்னன்னு கேட்டால் அவர் பெருமையாக பேச மாட்டார், நெஞ்சு தானாக மேலே வந்துடும். சிலது இந்த நல்ல நீளமாக 5 புடி 7 புடின்னு ஊர்லலாம் செயின் இப்படி பிடிக்கிறது போட்டு டாலரை போட்டு வெளியே இங்கே விட்டுருப்போம். அது சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் இங்கே இருக்கும். நைட்டு படுக்கும்போது சுருட்டி லாக்கருக்குள்ளே இருக்கும். என்னன்னா நைட்டு எவனா திருடிட்டு போயிடுவான்னு பயம். அது ஒரு நம்பிக்கையில் சர்ச்சுக்கு வந்திருக்கு, இங்கே எவனும் திருட மாட்டான், இங்கே இருக்கவனா நல்லவன் அப்படின்னு. நீங்கள் வேணா ஷூ ஸ்டாண்டில் வச்சுட்டு போய் பாருங்க. அப்படி ஒரு பெருமை. ஆண்டவர் நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னா நம்பர் 1 ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஆளு பவுல் தான். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். எதுக்காக? இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக அல்ல, மகிமைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக. இன்னைக்கு நம்ம என்ன விரும்புகிறோம்? எப்படியாவது நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து உயர்த்தப்படணும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை மறைத்து வைக்கிற தேவன் அவர் அல்ல. உங்களை ஆசீர்வதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவரும் அவர் அல்ல. நம்மளை கொண்டு போய் நடுத்தரில் நிறுத்தணும்னு நினைக்கிற ஆண்டவரும் அல்ல. நாம கடைசி வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறதான தேவன் அவர். இதை கொடுத்தா நீ கடைசி வரைக்கும் நல்லா இருப்பேன்னா அதை கொடுப்பார் ஆண்டவர். இதை கொடுத்தா நீ எங்கேயோ விழுந்து போவான்னு அவருக்கு பயம் இருக்குதோ அதை அவர் தரமாட்டார். அவ்வளோதான். நம்ம என்ன நினைக்கிறோன்னா எல்லாம் வேணும், பார்க்கறதெல்லாம் வேணும், அத்தனையும் நமக்கு வேணும். அதில் வர இவங்க சொல்லிக்கிறாங்க, நான் பட்ட பாடுகளுக்கு ஒன்றும் இல்லை. நாம் பட்டதெல்லாம் பாடே கிடையாது. நான்லாம் அடிக்கடி சொல்வேன், நம்ம பட்ட பாடுன்னும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கணும். பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார்கள், செத்தவன் நினைத்து விட்டு விட்டார்கள், அதுக்கு பிறகு எழுந்திரிச்சு அவன் பிரசங்கித்தான், 3 முறை அவங்க அடி வாங்கினான், அப்புறம் வந்து கடலில் 14 நாள் கடந்தான். இதெல்லாம் படிக்கும்போது தெரியும் நம்ம பட்டது ஒன்றுமே இல்லை, ஏதோ கர்த்தர் கிருபையா நம்மளை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த அம்மா நகோமி கிட்ட நினைக்கிறாங்க, யார்? ஓர்பாள், எப்படியாவது இந்த அம்மா கூட போனால் நம்ம நல்லா இருக்கலான்னு. ஆனால் ரூத்து சொல்லிட்டாங்க, உன் கூட வந்தால் ஒன்றும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ யாரு? நகோமி எப்படிப்பட்ட ஆளு? நகோமி எப்படிப்பட்ட ஆளு? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாயில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரர்களோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இப்போ இவங்க என்ன எதுக்கு வந்தாங்க? சொந்த தேசத்துல பஞ்சம்னு சொல்லி மோவாபுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த அம்மா எதுக்கு இப்போ திரும்பி போறாங்க? வாசிங்க, அதையும் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பும்படி எழுந்து. நகோமியா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமில்ல? எங்க துட்டு கிடைக்குதோ, எங்க நல்லா இருக்குதோ அங்க போறாள். இங்க பஞ்சம்னா இங்க இருந்து புறப்பட்டு அங்க போயிடும், அங்க பஞ்சம்னா அங்க இருந்து புறப்பட்டு இங்க வந்துடும். இந்த கேஸ் கடைசி வரைக்கும் உருப்படாது, தெரியுமா உங்களுக்கு? இந்த தேசத்துல பஞ்சம் வந்தா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய தேசத்துல ஆண்டவர் கூட இருக்கும்போது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். அந்த கஷ்டத்துக்கு நடுவுல நீ உண்மை உள்ளவளா இருந்தால் அந்த கஷ்டத்துக்கு நடுவுலையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உடனே இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க? நாங்க ஒரு 6 வாரம் அந்த சர்ச்சுக்கு போய் பார்த்தோம், ஒரு 2 வருஷம் போய் அந்த சர்ச்சுக்கு போய் பார்த்தோம், ஒன்றும் மாற்றம் இல்லை, அப்படியே தான் இருக்கு. அங்க போனோம் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படுவோன்னு பார்த்தோம், நிலைமை இன்னும் மோசமாயிருச்சு. அதனால என்ன பண்ணீங்க? அங்கிருந்து திருப்பி இன்னொரு சர்ச்சுக்கு போனோம். ஏன்? அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே கோடீஸ்வரனும் காருமா வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறவர் என்ன போதிக்கிறாருன்னா, உன்னை கர்த்தர் உன்னை பலூகி பெருக பண்ணுவார்.
இதுக்கு முன்னாடி போன சர்ச்சில் என்ன சொன்னாங்க? நீ சிலுவை சுமக்க வேண்டும், நீ மரிக்க வேண்டும், உன்னை நீயே சிலுவையில் இறந்திருக்க வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது கொஞ்சம் பஞ்சகாலம். இங்க ட்ரையா இருக்கு. மெசேஜ் எப்படி இருக்கு? ட்ரையா இருக்கு. அங்க எப்படி இருக்கு? இந்த வருஷம் கோல்டன் வருஷம். நீங்க பலுக பெருகி எல்லாருமே 110 கிலோவாக மாறுவீர்கள். இன்னைக்கு நம்மால என்ன நினைக்கிறான்? சரி, இந்த பெத்லகேமை விட அந்த மோவாபு நல்லா இருக்கு பார்க்குறான். இந்த பாஸ்டரு பைக்கில் போய்கிட்டு இருக்காரு, அவரு நல்லா ஆடி காரில் வர்றாரு. அப்போ கொஞ்சம் அங்கே நல்லா தானே இருக்கு. நம்ம சொல்லும் போதே நம்ம கொஞ்சம் எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? ஆடி கார் பாஸ்டர் இது எப்படி இருக்கு? ஆட்டங்கான்ற ஒரு 2 வீலர் பாஸ்டர் இது எப்படி இருக்கு? அவன் என்ன நினைக்கிறான்? உங்க பாஸ்டரே நல்லா இல்லை, அப்புறம் எப்படா நீ நல்லா இருப்ப? கேட்கும் போதே அப்படிதான் கேட்குறான். இயேசுநாதர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீர் வருகிறவர் நீர் தானே, இன்னொருவர் வர வேண்டுமா? யோவான் கேட்டு வர சொன்னாரு. என்ன பண்ணலாம்? நீங்க பதில் சொன்னா போய் சொல்லிடுவேன். வந்து என் கூட வா. வரான், வந்து பார்க்குறான். பார்த்தா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. இவரே ஒரு வனசஞ்சாரி, இவரே வனாந்தரத்தில் தூக்குறவர். சாயங்காலமான வனாந்தரத்துக்கு போயிடுவார். ஊருக்குள்ள இடம் இல்லை இவருக்கு. ஏன்னா இவருக்கு எவனும் வீடு கொடுக்க மாட்டான். 13 பேருக்கு இப்பயாவது எவனா வீடு கொடுப்பானா? நீங்க போய் ஒரு வீடு தேடுங்க. எத்தனை பேர் வீட்டில்? 13 பேர். 13 பேரா? இல்லை, வீடு இல்லை. ஏன்னா 4 பேர் ஓகே, நியாயம். அது என்ன 13 பேர்? நாங்கள் 13 பேர் தான், ஆனால் பார்க்க 5000 பேர் வருவாங்க காலங்கத்தால. அவரை பார்த்த உடனே அவர் முடிவெடுக்கிறான், இவர் ராஜாவா வரவர் இல்லை, இவர் தேவன். அதனால தான் அப்படியே பின்னாடி போயிட்டான். இயேசுக்கு பின்னாடி அவன் திருப்பி யோவான்ட்டியே போல. யோசிச்சு பாருங்க, இயேசுக்கு பின்னாடி வந்தவன்லாம் யாரு? வலையை விட்டுட்டு வந்தவன், படகை விட்டுட்டு வந்தவன் கூட இந்த 2 பேரும் ஜாயின் ஆகிட்டான். ஏன்? 10 பேர் ஏற்கனவே இருக்கான், நம்மளும் ஜோதியில் ஐக்கியமாயிருவோம். ஏன்? இயேசுநாதர் கூட இருந்தா வீடு இல்லடா, வாசல் இல்லை, ஆனால் நைட்டெல்லாம் உட்காந்து அவர் கூட வசனம் பேசலாம்டா. அவர் அற்புதமான காரியங்களை பேசி கொண்டு இருப்பார். நைட்டு தேவ தூதர்கள் வருவாங்க, காலங்காத்தால இவர் பிதா கிட்ட பேச போவார். இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்பிரிச்சுவலாக பார்த்துட்டு முடிவு எடுக்கிறான். டிசைட் பண்ணி இந்த யார் மாதிரி? நகோமி மாதிரி. நகோமி யாரு? அங்க பிளஸிங்னா அங்க போயிடும், இங்க பிளஸிங்னா இங்க போயிடும். சில ஆட்கள் அப்படி இருக்கு. எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கோ அங்கங்கெல்லாம் போகும். ஆண்டவர் சொல்றார் ஈசாக்க பார்த்து, பஞ்சம் தேசத்துல தலை விரிச்சு ஆடுது, நீ எகிப்துக்கு போலான்னு நினைக்கிற, போகாத, இங்கேயே இரு. ஏன்? தேசத்தில் பஞ்சம் வந்தால் பஞ்சத்தை அனுமதித்த ஆண்டவர் அங்க இருக்கிற நீதிமான்களை சாக கொடுக்கவே மாட்டார் ஒரு நாள். அவைகளுக்கு நடுவில் நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு துறவு தோண்டினான். அந்த வருஷத்தில் கர்த்தர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதிப்பார். ஊரே பஞ்சத்தில் இருக்கியா, எங்களை மட்டும் 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன்? உங்க அப்பா இப்படித்தான் ஒரு நாள் பஞ்சம் வந்துச்சு, எகிப்துக்கு போனாரு. வரும்போது யாரோட வந்தாரு? ஆகார கூட்டிட்டு வந்துட்டாரு. எகிப்துல வரும்போது யார் வந்தது? ஆகார் வந்தது. நீ போகாத, நீ இங்கே இரு. நகோமி எப்படிப்பட்ட ஆளு? பிரச்சனைனா அங்க, அங்க பிரச்சனை இங்க. அதான் நான் சொல்லுவேன், கர்த்தர் எங்க சொல்றாரோ அங்க இருங்க. அது பஞ்சத்தின் இடமோ கஷ்டத்தின் இடமோ இல்லைங்க. இந்த ஊர்ல எல்லா ஆபீஸும் மூடுறாங்க, கர்த்தர் உன்னை அங்க இருக்க சொல்றாரா இரு. ஓ ஆபீஸை மட்டும் மூட மாட்டாங்க. எல்லாருக்கும் சம்பளம் கட் பண்றாங்க, கர்த்தர் சொல்றாரா அங்கே இரு, ஓ சம்பளத்தை மட்டும் கட் பண்ண மாட்டாங்க. ஏன்? கர்த்தர் சொல்லி நீ அங்க இருந்தால் ஆசீர்வாதம், அவ்வளவுதான். நகோமி மாதிரி முடிவெடுக்க கூடாது. அங்க அப்பம் கிடைக்குது, இங்க அப்பம் கிடைக்குது. இங்க சவுதி அரேபியாவை விட ஆஸ்திரேலியால நல்லா இருக்குதாமா. உடனே ஆஸ்திரேலியா போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? சிலர் கேட்குறாங்க வேலைக்கு. இங்க யூகே விட அமெரிக்கா பரவாயில்ல, அங்க போலாமா? நீ போ, திரும்பி வரும்போது ஒண்ணுமில்லாம தான் வருவேன். அமெரிக்காவிலிருந்து வெறுங்கையாய் வந்தவனும் இருக்கிறான், அதே இந்தியாவில் வச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் முடிவு எடுக்கிறாங்க, இங்க போலாமா அங்க போலாமான்னு. நகோமியா அப்படிப்பட்ட ஆளு. ஓர்பால் அவகிட்ட எதிர்பார்க்கிறான், நம்ம மாமி கூட போனா நல்லா இருக்குமா? மாமி தெளிவா சொல்லிருச்சு, ஒன்றும் கிடைக்காது. ஏன்? நானே ஒன்றும் இல்லாத ஆளு, நான் எங்கிட்டே ஒன்றும் இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? எங்கிட்ட இருந்து
இதுல வேற என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்களேன், 22 வாசிங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக்கி திரும்ப பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். ஆண்டவரா சொன்னார், உன்னை போக சொல்லி மோவாபுக்கு போன ஆண்டவரா சொன்னாரு, செய்யறதெல்லாம் செஞ்சு போடுறது. பழைய தூக்கி யார் மேல போடுறது? கர்த்தர் மேல போடுறது. எவங்க கூடயாவது பார்ட்னர் சேராதனா சேர்ந்து விடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விடுறது. ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும் ஜெபம் பண்றது, கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும். நீ ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. இந்த யோசனை மைண்ட்ல வச்சு அன்னைக்கே ஜெபம் பண்ணிருக்கணும். ஆண்டவரே இவன் கூட சேரட்டுமா வேண்டாமா? அவன் மொத்தத்தையும் 6 மாசத்துல எடுத்துட்டு போயிட்டான். இப்ப இவர் கடன்ல நிக்கிறாரு. ஏன்னா இவர் தான் சூரிட்டி கையெழுத்து போட்டிருப்பாரு எல்லாத்துலயும். இப்ப வந்து என்ன சொல்ல தெரியுமா? நாங்க ஜெபத்தோடு தான் ஆரம்பிச்சோம், ஆனாலும் கர்த்தர் ஏன் தான் இப்படி செஞ்சாரோ. கர்த்தர் செய்யலப்பா. கர்த்தர் செய்யறதா இருந்தா, உன் சுயசித்தத்தை தலையிடுறதா இருந்தா என்னைக்கோ தலையிட்டு இருப்பாரு. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆரம்பிச்ச பிறகு கேட்காதீங்க, பாதியில கேட்காதீங்க, முடிஞ்ச பிறகு கேட்காதீங்க. ஆனா ஒண்ணு, நீங்க எப்ப கேட்டாலும் அதை சரி பண்றதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனா சரி பண்ணும்போது அதுக்கான விலை கிரயத்தை நீங்க கொடுக்க தான் வேணும். நான் சொல்றது புரியுதா? இப்ப நீங்க வந்துட்டு இங்க இருந்து புறப்படுறீங்க, திருச்சி போகணும். நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல புறப்பட்டு கோயம்புத்தூர் போயிட்டீங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க. எங்க இருந்து ஜெபம் பண்றீங்க? சேலத்துல இருந்து ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரே தெரியாம வந்துட்டோம்பா, நீ இப்பயாவது மனம் திரும்பிய சோத்திரம். ஆனா சேலத்துல இருந்து அதே நேரத்தில் திருச்சிக்கு போக முடியாது. நாமக்கல் போய் கரூர் போய் அப்படியே திருச்சி கொண்டு வரணும் உங்களை. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த பக்கம் ஹைவேஸ் இருக்காது, அந்த பக்கம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். போகிற வழியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இப்படி நேராக போகிறத விட கொஞ்சம் சுற்றி போனால் டைம் ஆகிறதுனால பசி எடுக்கத்தான் செய்யும். இதெல்லாம் பாடு இருக்கும். ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பி உங்களை சரி பண்ணி திருச்சியில் கொண்டு போய் சேர்த்துருவார். இவங்களுக்கு இந்த பொறுமையும் இருக்காது. ஜாப் பண்ண உடனே சரி பண்ணிடணும். நாங்கள் தான் தப்பு பண்ணோம், ஆனாலும் 2 வருஷமா ஜாப் பண்ணுறோம். உன்னை சரி பண்ணுறதுக்கு 4 வருஷம் ஆகுமே. ஏன்னா நீ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தப்பாக போயிருக்கிய. நகோமி செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு பழி தூக்கி யார் மேலே போடுறது? கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். உன்னை நானாமா மோவாபுக்கு போக சொன்னேன்? அப்போ 2 பொண்ணுங்க பசங்களுக்கும் மோவாபு ஸ்திரியா நானா கல்யாணம் பண்ண சொன்னேன்? என் பேச்சியா கேட்ட? நீ செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு கர்த்தர் ஏன் தான் என்னை அனுமதிக்கிறாரோ? ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியம் எனக்கு சொல்லியிருக்கிறார் பர்சனலா. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து என்ன செய்யாத, செகண்ட் ஹேண்ட், இது எனக்கு மட்டும், எல்லாருக்கும் நினச்சிக்காதீங்க, இது டாக்டரின் கிடையாது, இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. செகண்ட் ஹேண்டு காரை செகண்ட் ஹேண்ட்லேயோ எதுலையோ நீ என்ன செய்யாத, காசு கொடுத்து வாங்காத. நான் உனக்கு கொடுத்தா புதுசாக தருவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்னார். ஒரு தடவை நான் சொன்னது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை, அப்போல்லாம் சிடி போடுற மாதிரி ஒரு டெக்கு உண்டு. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை. அது பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து 2 வருஷம் யூஸ் பண்ணது. அவர் இதை விற்க போகிறேன்னொன்னே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கே கொடுத்துருங்க. உடனே அவரும் சரி தந்துடுறேன், எல்லாரை விட உங்களுக்கு 2000 ரூபா கம்மியாக தான் இருக்கும். வீட்டில் உடனே போய் வீட்டில் இருக்கிறவங்கள்டெல்லாம் பேசி, இந்த மாதிரி கிடைக்காது தெரியுமா உங்களுக்கு? ஆவியானவர் சொல்கிறாரு, நான் உன்னை பழசு வாங்காதேன்னு சொல்லியிருக்கேன், வாங்காத. நமக்கு டெக்கு தான் ஓடுது. உடனே வீட்டில் இருக்கிறவங்களாம் பேசி அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி மறுநாள் காலையில் 10 மணிக்கு காசை ரெடி பண்ணி கொண்டு போய், அது 7000 ரூபா 8000 ரூபா அன்றைக்குள்ள ரேஞ்சுக்கு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, அது நல்லா பெருசாக இருக்கும், 2 ஸ்பீக்கரோட, பார்க்கறதுக்கே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். வாங்கி அவர் எப்போ கொடுத்தாருன்னா, நான் அதில் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி உங்களை சாயங்காலம் 5 மணிக்கு வாங்க உங்களுக்கு தரேன்னாரு. சரின்னு சாயங்காலம் 5 மணிக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஜபத்தோடு ஆன் பண்ணுறேன். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், நம்மளாம் ஜோம் பண்ணுவோம், ஃபேமிலியாக போடுறோம், ஓட மாட்டேங்குது, சுத்தவே மாட்டேங்குது. அவர் போடும்போது ஓட்டி காட்டினாரு, ஓடுது. திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறேன், ஓட மாட்டேங்குது. நைட்டு 11 மணி வரைக்கும் டொக்கு டொக்கு டொக்குன்னு அனுப்புகிறேன், ஓட மாட்டேங்குது. 11 மணிக்கு முடிவு பண்ணேன், இது ஏன் ஆண்டவரை இப்படி நடக்குது? ஆவியானவர் கேட்டார், உன்னை நான் வாங்க சொன்னேன்னா? நான் தான் உன்னை பழசு வாங்காதேன்னு சொன்னேனே. உடனே 11:30 மணிக்கு பாவ அறிக்கை ஜபம். ஏன்னா காலையில் இது ஓடலைன்னு எங்கள் வீட்டில் சொன்னோன்னா பிச்சுருவாங்க.
ஏன்னா அவனுக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு கொடுத்துருக்காங்க. நம்ம ஓடலைன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, அவங்க பின்னிடுவாங்க. ஆண்டவரே மாட்டி கொடுத்துறாதீங்க, காப்பாற்றிருங்க காப்பாற்றிருங்கன்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நைட்லாம் தூக்கமே வரல. ஒரு நாள் நைட்டு தூக்கம் போச்சு, 2 மணிக்கு எழுந்திரிச்சு அமைக்கி பார்க்குறது ஓடுதான். திருப்பி காலையில் 4 மணிக்கு ஓடல. 6 மணி வரைக்கும் பார்த்தேன் எப்போ விடியும்னு. ஒரு 6:30 7 மணிக்கு அவருக்கு ஃபோன் அடித்தேன். ஐயா, இந்த டெக்கு ஓடலைன்னா ரிப்பேர் ஆகிட்டேன்ருவான், கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா திருப்பி? உடனே அவரும் பெரிய மனசு பண்ணி ஓகே நீங்கள் எடுத்துன்னு வந்துருங்க. ஐயோ சோத்திரம். காலையில் எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் வச்சு அவர் நான் எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேங்க அப்படின்ட்டு போடுறாரு. ஓடுது. அப்படியே அது மேலே எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு பாருங்க. நீ பார்த்தேன் எனக்கு கோவம் வந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாருங்க காசு கொடுக்கும்போது, நீங்கள் கொடுத்த காசை நான் கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன், ஒரு 1000 ரூபா கம்மியாக இருக்குது, அப்புறம் வாங்கிக்கிறீங்களா? நீ காசை மட்டும் கொடு, இது நீயே வச்சுக்கோ, இது குட்டி சாத்தானா இருக்குது, உன் வீட்டில் மட்டும்தான் பாடுது, என் வீட்டில் பாட மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து, எதுக்கு சொல்கிறேன், நாம ஒன்று நினச்சிக்கிறோம், ஜபத்தோடு ஆரம்பிக்கிறோம், ஜபம் மட்டும் தான் சீடி போட்டோம், ஓடலையே. தேவ சித்தம் இல்லாமல் ஒன்று பண்ணிட்டு பழைய தூக்கி யார் மேலே போடுறது? தேவன் மேலே போடுறது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. இப்போ ஓர்பாலும் ரூத்து யார் பேச்சை கேட்குறாங்க? நகோமி பேச்சு. ஆனால் ரூத்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, இல்லைப்பா உனக்கு எனக்கு இது கொத்து வராது. இந்த 3 பேரும் திரும்பி வர வேண்டிய இடத்துல ரூத்து செலக்ட் ஆகுறாங்க. ஆண்டவர் இஸ்ரவேலுக்குள்ள யாரை கொண்டு வராரு? ரூத்தை கொண்டு வராரு.